Okay, dear students, now we have to start the parallel connection, right? Series connection நம்ம பேசணும். இது வந்து parallel connection. Okay. இப்போ there are two capacitors. These two capacitors are connected parallelly to this cell. இப்படி கனெக்ட் பண்றோம். அப்ப இதுல சார்ஜ் Q1 வருது, இதுல சார்ஜ் Q2 வருது. ஆனா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பாயிண்ட் A இந்த பாயிண்ட் Bக்கு நடுவுல ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் இருக்கு, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V. அதே மாதிரி Aக்கும் Bக்கு நடுவுல தான் ரெண்டாவது கெபாசிட்டர் இருக்கு, பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் V. We know parallel connection அப்படின்னா V is a constant. Therefore V1 is equal to V2. சார்ஜ் மொத்தமா இங்க இருந்து என்ன வருது, அதுல கொஞ்சம் இங்க இருக்கும், அதுக்கு பேரு Q1. Equal and opposite charge will be induced there. இதுல இருக்கிற சார்ஜ் Q2. மொத்தம் பேட்டரி சப்ளை பண்ற சார்ஜ் வந்து Q is equal to Q1 plus Q2. கரண்ட் எலக்ட்ரிசிட்டினா I is equal to I1 plus I2. இப்ப கெபாசிட்டன்ஸ்ங்கிறது Q by V, that implies Q is equal to CV. அப்ப ஃபர்ஸ்ட் கெபாசிட்டர் Q1 நான் என்ன சொல்லணும், C1 V1. ரெண்டாவது என்ன சொல்லணும், C2 V2. பொதுவா நம்ம எப்படி சொல்லலாம், the two capacitors are connected in parallel. The effective capacitance is named as CP V. இப்ப V1 V2 எல்லாமே ஈக்குவல் டு V. அப்ப அதை வந்து நம்ம காமனா எடுத்துட்டு கேன்சல் பண்ணலாம். This is CPV is equal to C1V plus C2V. The potential is a constant. So you take out V and cancel. அப்ப என்ன ஆயிடுது, CP is equal to C1 plus C2. So when a number of capacitors are connected in parallel, the effective capacitance is the algebraic sum of the individual capacitances. Okay, எழுதிக்கலாம். ஓகே, எல்லாரும் எழுதியாச்சா? சரி. ஸோ ஒரு 3 கெப்பாசிட்டர் இப்போ என்ன பண்றேன், சீரீஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். சீரீஸ் கனெக்ஷன். அப்போ ஃபார்முலா என்ன வரும், 1/CS is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3 அப்படின்னு. So when a number of capacitors are connected in series, the sum of the reciprocals of the individual capacitances is equal to the reciprocal of the effective capacitance. Okay. இப்போ நம்ம வந்து C1 வந்து 1 microfarad, C2 வந்து 2 microfarad, C3 வந்து 3 microfarad அப்படின்னு எடுத்துப்போம். Can you tell me what is CS? ஸோ என்ன பண்ணணும், இந்த மைக்ரோஃபேரட்லாம் ஸ்டார்டிங்கில் எழுதணுன்றது இல்லை. நம்ம 1/CS இஸ் ஈக்குவல் டு 1/1, அடுத்தது 1/2, அடுத்தது 1/3. ஒரு காமன் டினாமினேட்டர் இஸ் 6. அப்போ இது வந்து 6 +
3 plus 2. அப்போ 11/6. இது 1/CS. அப்போ reciprocal வந்து CS. CS என்ன 6/11. And then you write the unit 6/11 microfarad. ஓகே, இன்னும் கொஞ்சம் கணக்குகள் போடலாம். இதெல்லாம் புரியுது இல்லையா? ரைட். இப்போ நம்ம வந்து சீரீஸ்ல ஒரு ப்ராப்ளம், பேரலல்ல ஒரு ப்ராப்ளம், அப்புறம் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்ளம் அப்படி பண்ணுவோம். இப்போ இது வந்து ஓகே, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்கனவே உங்களுக்கு போட்டேன். 3 மைக்ரோஃபாரட், 6 மைக்ரோஃபாரட், இது 12 வோல்ட் அப்படின்னு. ஸோ ஒரு ப்ராக்டிஸ் தான், இன்னொரு தரம் போடலாம் நம்ம. இப்போ நம்ம இதில் என்ன சார்ஜ் இருக்கும், இதில் என்ன சார்ஜ் இருக்கும், இங்கே என்ன பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சீரீஸ் கனெக்ஷன் அப்படின்னா சார்ஜ் இஸ் கான்ஸ்டன்ட். Series connection, that means charge Q is a constant. அப்ப Q is equal to Q1 equal to Q2. அப்புறம் என்ன ஃபார்முலா வரும் இதுல? V is equal to V1 plus V2. சரி, சீரீஸ் கனெக்ஷனா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? 1/CS equal to 1/C1 plus 1/C2. இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா. இதை வந்து C2, இது C1, இது C1 plus C2, இது 1/CS. therefore CS னா என்ன அப்படின்னா இது இன்டு. ரைட், C1 இன்டு, அதாவது C2 plus C1 by C1 C2. அப்போ இதை தலையில போடும்போது C1 C2 by C1 plus C2. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ப்ராடக்ட் பை சம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ CS அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ப்ராடக்ட் பை சம். This is 2 microfarad. That is 2 microfarad. அப்போ இந்த படத்தை வரையும் போது ஒரே ஒரு கெப்பாசிட்டர் போட்டு அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் வந்து 2 மைக்ரோஃபாரட், இந்த பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் 12 வோல்ட். இப்போ நமக்கு C is equal to Q by Vல நமக்கு Q கண்டுபிடிச்சுக்கலாம். Q is equal to CV. அப்போ சார்ஜ் is equal to 12 into 2 which is 24 microcoulomb. இப்போ இந்த எல்லா சார்ஜுமே equal to 24 microcoulomb. ஓகே, அப்போ இதை ரெடியூஸ் பண்ணிட்டு சார்ஜ் கண்டுபிடிச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டோம். சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு 24 மைக்ரோகூலம். இப்போ பொட்டென்ஷியல் வேணும். அகைன் C is equal to Q by Vலேருந்து V is equal to Q by C அப்படின்னு கிடைக்குது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய சார்ஜ் 24 மைக்ரோகூலம், இங்கே 24 மைக்ரோகூலம். பொட்டென்ஷியல் வேணும். அப்போ V1 இந்த பொட்டென்ஷியல் எவ்வளவு அப்படின்னா சார்ஜ் டிவைடட், ரெண்டுமே மைக்ரோ தான். மேலையும் 10⁻⁶, கீழையும் 10⁻⁶, கேன்சல் ஆயிருது. அப்போ இது 8 வோல்ட். அதே மாதிரி அடுத்தது Q divided by C which is equal to 4 volt. அப்புறம் வெரிஃபிகேஷன் என்ன? V is equal to V1 plus V2. 8 plus 4 is 12. கரெக்டா இருக்கு இல்லையா?
ஓகே, ஏற்கனவே போட்ட கணக்கு ஏன் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா, லஞ்ச் டைமாக இருந்தது, சில பேர் நோட் பண்ணியிருப்பீங்க, சில பேர் சாம்பார் சாதம் தயிர் சாதம் கிளம்பி ஓடி இருப்பீங்க, அதனால இன்னொரு தரம் போட்டு காமிச்சிட்டேன். ஓகே ரைட். இப்போ நீங்கள் ஒரு கணக்கு போட போறீங்க, எழுதி முடிச்சாச்சா? ஓகே, இப்போ இந்த சீரீஸ்க்கு பதிலாக நான் பேரலல்ல போடுறேன், நீங்க வந்து இப்போ சால்வ் பண்றீங்க. 3 மைக்ரோஃபாரட், அதே நம்பர் 6 மைக்ரோஃபாரட். This is now connected to 12 volt battery, but now this is connected this time in parallel. Okay, come on. நீங்க இதுல என்ன சார்ஜ் இருக்கும், இதுல என்ன சார்ஜ் இருக்கும் கண்டுபிடிங்க. ஸோ கேள்வி என்ன அப்படின்னா, எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் சொல்லணும், சார்ஜ் இன் ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் சொல்லணும், சார்ஜ் இன் செகண்ட் கெப்பாசிட்டர் சொல்லணும், இதெல்லாம் சொல்லணும். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா சிபி இஸ் ஈக்குவல் டு C1 பிளஸ் C2, ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 பிளஸ் 6, த ஆன்சர் இஸ் 9 மைக்ரோஃபாரட். இதை கண்டுபிடிக்காமலும் கூட சார்ஜ் கண்டுபிடிக்கலாம். இது வந்து என்ன, 12 வோல்ட். அதே பொட்டன்ஷியல் இங்கே இருக்கும், இங்கே இருக்கும். உங்களுக்கு தெரியும் பொட்டன்ஷியல் இஸ் அ கான்ஸ்டன்ட் because this is a parallel connection. V1 equal to V2 equal to V, that is 12 volt. அப்ப இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு கேட்டா என்ன சொல்லணும், 12 வோல்ட். இங்க என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அதே 12 வோல்ட். இது parallel கனெக்ஷன். நமக்கு தெரியும் C is equal to Q by V. நமக்கு C கொடுத்திருக்கு, V கொடுத்திருக்கு. we want Q, Qங்கிறது CV. ஓகே, அப்ப Q1 C1 V1. ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் வந்து 3, பொட்டன்ஷியல் வந்து 12, அப்ப 36 மைக்ரோ கூலும். அடுத்தது என்ன வரும், C2 V2, அது 6 அப்புறம் 12, 72 மைக்ரோ கூலும். CP வந்து 9. டோட்டல் சார்ஜ் ஃப்ரம் த பேட்டரி எவ்வளவு அப்படின்னா, Q is equal to Q1 plus Q2. அப்ப அது மொத்தம் எவ்வளவு கொடுக்குது அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணா 108 மைக்ரோ கூலும். இதை வேற மாதிரி நம்ம இந்த ஃபார்முலா படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா, டோட்டல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு CPV. CPங்கிறது 9 இன்டூ பொட்டன்ஷியல் 12. இது மைக்ரோ கூலும்ல தான் இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வருது, 108 மைக்ரோ கூலும். ஓகே, எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? அடுத்த கணக்கு போலாமா? ஸோ இப்போ இதை கம்பைன் பண்ணலாம். ஸோ இங்கே ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கலாம், இப்படி ஒரு கெப்பாசிட்டர், இப்படி ஒரு கெப்பாசிட்டர், இந்த மாதிரி. இது சீரீஸ் பேரலல் ரெண்டையும் கம்பைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 1 மைக்ரோஃபாரட் இருக்கு, இது ஒரு 2 மைக்ரோஃபாரட் இருக்கு, இது ஒரு 6 மைக்ரோஃபாரட் இருக்கு, இங்கே ஒரு 9 வோல்ட் இருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணுங்க. வாட் ஐ வாண்ட், இங்கே என்ன பொட்டன்ஷியல், இதில் என்ன பொட்டன்ஷியல், இதில் என்ன சார்ஜ், அதில் என்ன சார்ஜ், இதில் என்ன சார்ஜ். சரியா? ஐ வாண்ட் த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் வேணும். ஐ வாண்ட் V1, V2, Q1, Q2, Q3.
இதுக்கு பேர் V1, இதுக்கு பேர் V2. இங்க இருக்கிற சார்ஜ் Q1, இது Q2, இது Q3. இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்க, நான் சொல்லித்தரேன். சரி, ஒன்று ஒன்றா பார்ப்போம். எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னா இது வந்து பேரலல்ல இருக்கு. சிபி இஸ் ஈக்குவல் டு சி, இது வந்து ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், செகண்ட், தேர்ட்னு வச்சுக்கலாமா? C2 + C3. இது 1 + 2, 3 மைக்ரோஃபாரட். அடுத்து இதுவும் சீரீஸ்ல இருக்கு. அதாவது இந்த கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர், இது ரெண்டும் சீரீஸ்ல இருக்கு. இது வந்து என்ன? 6. இது வந்து 1 2 ரெண்டை கூட்டினா 3. 6ம் 3ம் சேர்ந்தா 2 வரும். ரைட்டா? நமக்கே தெரியும். தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் இப்போ வந்து சீரீஸ்ல இருக்கு. அப்போ ப்ராடக்ட் பை சம் அப்படின்னா 2 மைக்ரோஃபாரட் வருது. அப்போ இதை ஒரு சிங்கிள் கெப்பாசிட்டரா பார்க்கும் பொழுது 2 மைக்ரோஃபாரட். இந்த இடத்துல சீரீஸ் கனெக்ஷன்ல இருக்கும் பொழுது இந்த பொட்டென்ஷியல் V1, இந்த பொட்டென்ஷியல் V2 நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பேட்டரி வந்து 9 வோல்ட். இது எப்படி கண்டுபிடிப்பேன்னா சார்ஜ் கண்டுபிடிப்பேன் இப்போ. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன்லி ஒன் கெப்பாசிட்டர் எஃபெக்டிவ். அந்த கெப்பாசிட்டர் வந்து 2 மைக்ரோஃபாரட், பேட்டரி வந்து 9 வோல்ட். So we know C is equal to Q by V, Q is equal to CV. அப்போ இது 2 into 9 which is equal to 18 microcoulomb is the charge. இது சீரீஸ் கனெக்ஷன். அப்போ இங்க இருக்கிறது அதுவும் அந்த 18 மைக்ரோகூலும் சார்ஜ் வந்துடும். இங்கேயும் 18 மைக்ரோகூலும் சார்ஜ் வந்துடும். பிகாஸ் இட் இஸ் சீரீஸ் கனெக்ஷன், சார்ஜ் இஸ் அ கான்ஸ்டன்ட். therefore நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து இந்த 6, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல உள்ள சார்ஜ் 18 மைக்ரோகூலும். இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதை இனிமே தான் நம்ம தனித்தனியா பிரிக்கணும். இப்போதைக்கு Q1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, அப்ப கையோட V1 கண்டுபிடிக்கலாமா? எஸ். ஸோ C is equal to Q by V, V is equal to Q by C, V1 is equal to Q1 by C1. அப்போ V1 அப்படிங்கிறது என்ன வருது? ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர் சார்ஜ் 18, ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் இஸ் 6. அப்போ திஸ் இஸ் 3 வோல்ட். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? இது 3 வோல்ட். அப்போ 9ல் 3 போச்சுன்னா 6, 6 வோல்ட். ஏன்னா இந்த டோட்டல் V1 plus V2 is V. ஸோ நம்ம இது கண்டுபிடிச்சிட்டோம், இது கண்டுபிடிச்சிட்டோம். நவ் we are coming to Q2, Q3. ஓகே, இப்போ இங்க வந்து Q2 அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ C is equal to Q by V, Q is equal to CV. அப்போ Q2ங்கிறது C2 V2. What is C2 is 1 microfarad. What is V2 is 6. அப்போ வந்து 6 microcoulomb is Q2. Q3 அப்படின்னா இந்த 6 போக மீதி 12 இருக்கணும், செக் பண்ணலாம். Q3 என்பது C3 V3. C3னா மூணாவது கெப்பாசிட்டர் 2. பொட்டென்ஷியல், காமன் பொட்டென்ஷியல், இது ரெண்டும் பேரலல், ரெண்டுக்குமே 6 தான்.
அப்போ 12 மைக்ரோ கூலும். அப்போ Q2 6 மைக்ரோ கூலும், Q3 12 மைக்ரோ கூலும். அப்ப இங்க வரக்கூடிய இங்க என்ன சார்ஜ் இருந்துச்சு 18. இந்த 18 வந்து இங்க ரெண்டா பிரியுது. அது எப்படி பிரியுது அப்படின்னா இதுல 6 வருது, இதுல 12 வருது, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 18 வருது. புரியுதா? ஸோ பொறுமையாக அப்புறம் வந்து ஸ்டடி டைமில் நீங்கள் அவசியம் போட்டு பாருங்கள். இப்போ எழுதிக்க. ஸோ முதல்ல நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகணும், அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வரணும். ஒரு ரூட்டில் போய் யூ டர்ன் பண்ணி திரும்பி வர்ற மாதிரி தான் இந்த ப்ராப்ளத்தை போய் திரும்பி வந்தாகணும். சரி, அடுத்த கான்செப்ட் நான் போறேன். எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர். Energy stored in capacitor. Electrostatic potential energy stored in a capacitor. ஓகே, என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து கெப்பாசிட்டருங்கிறது 2 பிளேட். இந்த பிளேட்டை கொண்டு வந்து பாசிட்டிவோட கனெக்ட் பண்ணுறோம். இங்கேருந்து சார்ஜ் வந்து இங்கே போகுது, இங்கேருந்து சார்ஜ் வந்து போகுது. இந்த பிளேட் கனெக்டட் டு நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் இங்கே சார்ஜஸை இன்டியூஸ் பண்ணுது. இந்த மாதிரி இந்த கெப்பாசிட்டர்ல சார்ஜ் ஏறுது. The battery is doing some work. The work done அதுதான் எனர்ஜிக்கு காரணம். So electrostatic potential energy is because of the work done by the cell V. நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே இந்த சார்ஜ் இதுல ஏறுது இல்லையா, அது உடனே ஃபுல் சார்ஜ் ஆயிடாது. இப்போ நம்ம செல்போன்ல சார்ஜ் இல்லை, நம்ம சார்ஜ் போடுறோம், உடனே ஃபுல் சார்ஜ் ஆயிடாது, கொஞ்சமா சார்ஜ் ஏறும். அது மாதிரி இது ஒரு கிராஃப். என்ன ஆகுது, சுவிட்ச் ஆன், இது டைம், இது சார்ஜ். ஸோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே the charge increases, reaches maximum, then அவ்வளவுதான். இப்போ நம்ம ஃபோனில் 100% சார்ஜ் ஏறிடுச்சுன்னா நம்ம பிளக்ல மாட்டி வச்சாலும் அது 100ல தான் இருக்கும், அதுக்கு மேலே போகாது. அது மாதிரி 0லேருந்து 20, 30, 50, 70, 80, 90, 100 அப்படி வரும். இந்த மாதிரி இது சார்ஜ் ஏறுது. ஸோ சார்ஜ் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இந்த மெட்டல் பிளேட்ல, இந்த பாசிட்டிவ் பிளேட்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் சார்ஜ் இருக்கு, கொஞ்சம் சார்ஜ் ஏறிக்கு, மறுபடியும் கொஞ்சம் அப்படியே ஏறுது, அப்புறம் ஒரு அப்படியே சார்ஜ் வந்துகிட்டு இருக்கு. அப்ப ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து புதுசா ஒரு சார்ஜ் வரும்போது அதை ரிப்பல் பண்ணுது. பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணுது. நம்ம இன்னொரு சார்ஜ், நீ போய் உட்காரணும், கொஞ்சம் நவுந்து உட்காருங்க சார், எல்லாங்க சார், நவருங்க, என்ன தள்ளுங்க தள்ளுங்க அப்படின்னு சொல்லி இது வந்து உள்ள வரும்போது இதெல்லாம் சண்டை போடுது. இப்போ ஒரு டம்ளர், இந்த டம்ளர்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்துறோம், கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டோம், ஓகே. இப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து பாட்டில் கொண்டு வந்து ஊத்துறோம். அப்ப அந்த புதுசா வர்ற தண்ணியை இது வந்து ரிப்பல் பண்ணுமா, வராத ஓடு அப்படின்னு சொல்லுமா? ஒன்றும் இல்லை, அது வந்து இதோட சேர்ந்து அந்த தண்ணி வந்து ஃபில்லப் ஆகும்.
ஆனா இங்க கொஞ்சம் பாசிட்டிவ் சார்ஜஸ் இந்த பிளேட்ல இருக்கு. இப்ப புதுசா இன்னும் கொஞ்சம் சார்ஜஸை நம்ம இதுல கொடுக்கும் பொழுது இந்த சார்ஜஸ் வந்து அதை ரிப்பல் பண்ணுது. அந்த ரிப்பல்ஷனை ஓவர் கம் பண்ணி தான் இந்த பேட்டரி வந்து போய் உட்கார் ஓடு ஓடுன்னு விரட்டுது. இந்த பாசிட்டிவை இங்க கொண்டு வந்து சேர்க்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? நான் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இன்டர்வல் இங்க எடுக்கிறேன். ஒரு டைம் இன்டர்வல் எடுக்கிறேன். a small time interval dt dt அப்படிங்கிற டைம் இன்டர்வல். கொஞ்சோண்டு சார்ஜ் ஏறி இருக்குல்ல? ஆமா, கொஞ்சம் சார்ஜ் ஏறி இருக்கு. எவ்வளவு? dq dq. அந்த ஸ்மால் டைம் இன்டர்வல்ல இந்த சார்ஜ் கொஞ்சம் ஏறி இருக்கு. அந்த சமயத்துல இந்த பேட்டரி எவ்வளவு வேலை பண்ணுச்சு? ஸ்மால் ஒர்க் dw calculus. So we are going to apply calculus to get the formula. Small work done. Work done na formula நமக்கு தெரியுமே. Work is equal to VQ. அப்ப small amount of work done அப்படிங்கிறது small amount of work done அப்படிங்கிறது potential V into to add a small quantity of charge dq. ஓகே, இது வரைக்கும் புரியுதா? முதல்ல நம்மளுடைய பிளேட் இருக்கு, பிளேட்ல சார்ஜே இல்லை. இப்ப பேட்டரி கொஞ்சம் சார்ஜ் இந்த பிளேட்டுக்கு கொடுக்குது, கொஞ்சம் சார்ஜஸ் வந்துருச்சு. இது வரைக்கும் நம்ம வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பேசுறோம்? இப்ப இன்னும் கொஞ்சம் சார்ஜ் அதை கொடுக்கும்போது ஏற்கனவே அங்க இருந்த சார்ஜஸ் ரிப்பல் பண்ணுது. அதையும் மீறி தான் பேட்டரி இதை கொண்டு வந்து அங்க சேர்க்குது. அதுக்காக பேட்டரி பண்ற ஒர்க்குக்கு பேரு dw. இட் இஸ் adding a small quantity of charge to the already existing charge. சரி, மொத்தமா எவ்வளவு சார் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, மொத்தமா என்ன ஒர்க் பண்ணுதுன்னா இன்டெகிரல் dw. அந்த மொத்த ஒர்க் தான் எனர்ஜி. அப்ப we have to find it. ஓகே, என்ன பண்ணலாம்? W is equal to integral V dq. இப்ப நம்ம கான்ஸ்டன்ட் வெளியில எடுக்கலாம். V கான்ஸ்டன்டா அப்படின்னா இந்த பிளேட்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த சார்ஜ் ஏறும்போது பொட்டன்ஷியல் ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஒரு பிளேட்டு இதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பியர். இதுல சார்ஜே இல்லைன்னா பொட்டன்ஷியல் இல்லை. சார்ஜ் கொடுக்க 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 பொட்டன்ஷியல் அதிகமாகும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ வி cannot டேக் இட் அவுட். சார்ஜ் அதிகமாகும் போது பொட்டன்ஷியல் அதிகமாகும். இது ஒரு வேரியபிள். சரி, அப்ப என்ன பண்றது? சார்ஜ் ஒரு வேரியபிள், v ஒரு வேரியபிள். என்ன செய்யணும் அப்படின்னா we have to substitute c is equal to q by v. இங்கே கூட எழுதுறேன். c is equal to q by v implies v is equal to q by c. ஸோ நம்ம அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். So W is equal to integral V க்கு பதிலா Q by C dQ. சார்ஜ் மாறினாலும் கெப்பாசிட்டன்ஸ் மாறாது. ஏற்கனவே நம்ம என்ன பார்த்திருக்கோம்? C is equal to Q by V ன்னு சொல்லிட்டு C is proportional to Q ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் Q பொறுத்தது அல்ல. Therefore it can be taken outside. அப்ப உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? Q dq. Q dq னா இன்டகிரேஷன் என்ன? Q ஸ்கொயர் பை 2. இந்த ஒர்க் தான் எனர்ஜி. Therefore we have got the formula for electrostatic potential energy. இது ஃபுல் இன்டகிரேஷன் எங்க ஆரம்பிக்குது? ஜீரோல ஆரம்பிக்குது. எது வரைக்கும் போகுது? Q வரைக்கும் போகுது. அப்ப அப்பர் லிமிட் Q, லோவர் லிமிட் 0 போட்டோம்னா என்ன வந்துடும்? Epsilon is equal to 1 by c q square by 2. So the limit 0 to q. So 1 by c. அந்த லிமிட்டை போடுறீங்க, q square minus 0 by 2. So therefore the answer is q square by 2c. That is the formula for electrostatic potential energy. எழுதிக்கலாம்.
ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் அப்படிங்கிறது நோட்ஸில் இருக்கு, நல்லா படிக்கணும். ஒரு குயிக் ரிவிஷன் கொடுத்துட்றேன். சரி, மறுபடியும் பாருங்க. இப்போ வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம். இது டைம், இது சார்ஜ். ஓகே, ஒய் ஆக்சிஸில் சார்ஜ் இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் டைம் இருக்கு. இப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகி மேக்சிமத்துக்கு போகுது. அப்போ ஒரு ஸ்மால் இன்டர்வெல் பற்றி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இன்டர்வெல்ல டைம் டேக்கன் இஸ் டிடி. இந்த இன்டர்வெல்ல சார்ஜ் க்ரோ ஆகுறது எவ்வளவு அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி டிக்யூ. இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, பேட்டரி வச்சிருக்கோம், நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சிச்சுவேஷன் வரைக்கும் there is some charge here. இப்போ we are talking about this interval. அந்த டைம்ல another small quantity of charge is issued by the battery. இது இங்க வருது, இது கூட சண்டை போட்டு அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்து இதை நவுத்துது. So the work is done by the battery to add this charge. அப்போ ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் சார்ஜ் ஆட் பண்ணுறதுக்கு அது பண்ணக்கூடிய ஒர்க் என்ன அப்படின்னா ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ஒர்க் டன் இஸ் விக்யூ. ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் அப்படின்னா வி இன்டூ டிக்யூ. இந்த ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ஒர்க் இஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்ட். அப்போ ஃபுல் எனர்ஜி ஸ்டோர்ட் இஸ் இன்டெக்ரல் டிடபிள்யூ விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் வி டிக்யூ. இதில் வி அப்படிங்கிறத சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி எடுத்துக்கிட்டு விக்கு பதிலாக கியூ பை சி போடணும். பிகாஸ் வி ஒரு வேரியபிள், கியூ ஒரு வேரியபிள். இன்டெக்ரல் 0 டு கியூ, இந்த சார்ஜ் எதுலேருந்து எது வரைக்கும், 0லேருந்து கியூ வரைக்கும். விக்கு பதிலாக கியூ பை சி போட்டுக்கணும், டிக்யூ. இப்போ அந்த 1 பை சியை வெளியில் எடுத்துக்கணும். அப்போ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1 பை சி இன்டூ இன்டெக்ரல் கியூ டிக்யூ விச் இஸ் ஈக்குவல் டு q ஸ்கொயர் பை 2. லிமிட் என்ன போட்டிருக்கோம், 0 டு q. அப்போ அப்பர் லிமிட் நம்ம போடுறோம், விச் இஸ் இந்த 2 வெளியில் எடுத்துறேன். அப்பர் லிமிட் போடுறோம் q ஸ்கொயர், லோவர் லிமிட் 0. அப்போ q ஸ்கொயர் பை 2c, தட் இஸ் த ஃபார்முலா ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே ஓகே, இந்த டிஸ்கஷன் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ரைட், எல்லாருக்கும் புரியுதா? நவ் வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி நம்ம பார்க்கலாம். எனர்ஜிக்கு ஃபார்முலா ஆஃப் கியூ ஸ்கொயர் பை சின்னு பார்த்தோம். இப்போ நம்ம சிக்கு பதிலாக கியூ பை வி போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ எனர்ஜிக்கு ஆஃப் கியூ ஸ்கொயர், கீழே என்ன போடுவீங்க, சிக்கு பதிலாக கியூ அப்புறம் வி மேலே போயிடும் வி. அப்போ என்ன ஃபார்முலா கிடைக்கும், half VQ அப்படின்னு கிடைக்கும். So this is one formula, this is another formula. இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, இப்போ C is equal to Q by V எடுத்துக்கிட்டு Qக்கு பதிலாக என்ன சார் போடலாம் அப்படின்னா Qக்கு பதிலாக CV போடலாம். அதை கொண்டு வந்து இங்கே போட்டால் என்ன ஆகும், எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு half V, Qக்கு பதிலாக CV. அப்போ அந்த ஃபார்முலா வந்து half CV ஸ்கொயர். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர் இஸ் ஆஃப் CV ஸ்கொயர். ஸோ எல்லாம் ஒன்று தான், 3 விதமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ப்ராப்ளம்ஸில் சியும் வியும் கொடுத்தா இதை யூஸ் பண்ணலாம், வியும் கியூவும் கொடுத்தா இதை யூஸ் பண்ணலாம், கியூவும் சியும் கொடுத்தா இதை யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒர்க் டன் வந்து விக்யூ, பேட்டரி பண்ணுற ஒர்க்கு விக்யூ. ஆனால் கெப்பாசிட்டியில் எவ்வளவு இருக்கு, half VQ. அப்போ என்ன ஆகுது, 50% ஆஃப் எனர்ஜி இஸ் லாஸ்ட். அந்த 50% எனர்ஜி வந்து அந்த கனெக்டிங் ஒயர்ஸ்ல ஹீட் எனர்ஜியா வெளியில போயிருது. கெப்பாசிட்டர் இருக்கு, பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்டரி பண்ற ஒர்க்கு ஒரு 100 ஜூல்ஸ் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து 50 ஜூல்ஸ். மீதி 50 ஜூல்ஸ் வந்து ஹீட்டாக வெளியில போயிருது, ஹீட் லாஸ். எழுதிக்கலாம்.
ஓகே, எல்லாரும் எழுதிட்டீங்களா? அடுத்த கான்செப்ட் போலாமா? ஓகே, அடுத்த கான்செப்ட் நம்ம பார்க்க போறது டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன். இது என்னதுன்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, டைஎலக்ட்ரிக்ங்கிறது ஒரு இன்சுலேட்டர். இன்சுலேட்டர்ல இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, டைஎலக்ட்ரிக் இஸ் an insulator which can be polarized. Dielectric is an insulator which can be polarized. அப்படின்னா என்ன சொல்றேன்? டயலக்ட்ரிக்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு போலார், இன்னொன்னு நான் போலார். ஏன் இந்த ஓ பெருசா போட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து O2 is நான் போலார். இதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர் இஸ் போலார். Dielectric is an insulator which can be polarized. There are two types of dielectric. One is polar, இன்னொன்று non-polar. அது என்னன்னு நம்ம பேசுவோம், எழுதிக்கலாம். ஓகே, பார்க்கலாமா? சரி, இப்ப போலார் மாலிக்யூல் வாட்டர், அன்னைக்கே கூட பேசணும். வாட்டர் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ், அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ், ரெண்டுக்கும் நடுவில் ஒரு குறிப்பிட்ட ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதனால வாட்டர் மாலிக்யூல் இஸ் அ டைபோல். இதுக்கு டைபோல் மொமெண்ட் என்பது சார்ஜ் இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ். there is a dipole moment which is not equal to 0. அதனால தான் இதுக்கு பேரு போலார் மாலிக்யூல். போலார் மாலிக்யூல் gives you a non-zero dipole moment. non-zero dipole moment. இந்த டைபோல் மொமெண்ட்னா அதோட டைரக்ஷன் -q to +q அப்படி இருக்கும். சரி, ஒரு படம் போடும்போது நம்ம யூஸ்வலா எடுக்கிற மாதிரி எடுத்துடலாம். இதை பிளஸ் எடுத்துக்கலாம், இது மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கலாம், -q to +q. இதுதான் போலார் மாலிக்யூல்ங்கிறது, ஒரு எலக்ட்ரிக் டைபோல். ஓகே, அப்போ படம் வரையும் போது இப்படி ஒரு ஓவல் ஷேப்ல போட்டு ஒரு பக்கம் மைனஸ் இருக்கு, ஒரு பக்கம் பிளஸ் இருக்கு, டைபோல் மொமெண்ட் இப்படி போயிட்டு இருக்குன்னு போலார் மாலிக்யூல் வரைவோம். The symbol for polar molecule. Dipole moment is not equal to 0. இது வந்து plural polar molecule, a glass of water. Molecules plural, a glass of water. A glass of water னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து ஒரு glass of waterல ஒரு சின்ன இந்த ரீஜனை எடுத்து, சின்ன ரீஜன் எடுத்து நம்ம பார்த்தோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றேன். இதுல ஒரு வாட்டர் மாலிகுல் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம், ஒன்று இப்படி பார்த்துட்டு இருக்கோம், ஒன்று இங்கிட்டு பார்த்துட்டு இருக்கோம். வேற வேற டைரக்ஷன்ல அது பாட்டுல விதவிதமான டைரக்ஷன்ல இருக்கும். இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கலாம், மைனஸ் பிளஸ் இருக்கலாம், இங்க மைனஸ் இங்க பிளஸ் இருக்கலாம், இங்க மைனஸ் இங்க பிளஸ், இங்க மைனஸ் பிளஸ், இங்க மைனஸ் இங்க பிளஸ், இப்படிலாம் இருக்கலாம். சரி சார், டைபோல் வெக்டர் எப்படி இருக்கு? -2 பிளஸ், இது இந்த டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், இது இப்படி டைரக்ஷன், இது இந்த டைரக்ஷன், இது இப்படி, இது இந்த பக்கம், ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைரக்ஷன், ஒன்று ஒன்று ஒரு ஒரு டைரக்ஷன், சிக்ஸாக் கண்ணாப்பண்ணான்னு இருக்கு. சிலது அப்வர்ட்ஸும் இருக்கும்,
இப்படி இருக்கும், சிலது அப்வேர்ட்ஸும் இருக்கும், டவுன்வேர்ட்ஸும் இருக்கும். ஓகேயா? சரி, இப்போ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ். அப்போ இந்த டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து டோட்டல் பண்ணோம்னா மொத்தமாக என்ன வரும் அப்படின்னா 0. See, individually the polar molecule, they have a dipole moment, non-zero dipole moment, but as a group, if you see, the dipole moment of this will be cancelled by this. In the downward, in the upward will be cancelled. அது மாதிரி ஒன்று கேன்சல் பண்ணிடும், மொத்தத்தில் 0. அதாவது சொல்லுவோம்ல, தம்பி தனியாக இருந்தாவது கொஞ்சம் படிப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தான்னா அவ்வளவுதாங்க சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாம் ஒன்றா சேரும்போது அந்த ஓரியன்டேஷன் ஒன்றும் விதவிதமாக இருக்கனால டோட்டல் டைபோல் மொமெண்ட் இஸ் 0. ஓகே, எழுதிக்கலாம். சரி, இது புரியுதா? எழுதிக்கிட்டீங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம நான் போலார் பத்தி பேசுவோம். ஓகே, இப்போ நான் போலார் அதாவது ஆக்சிஜன். ஸோ இதில் சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே இருக்கு, சென்டர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் எங்கே இருக்கு? அது தலைமையிலேயே இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சார்ஜஸ் 0. அப்போ டைபோல் மொமெண்ட் என்ன வரும்? 2D into Q which is equal to 0. அதனால தான் அதுக்கு பேரு நான் போலார். சரி, ஒரு நான் போலார் மாலிக்யூல் அப்படின்னா எப்படி போடுவோம் படம்? இப்படி ரவுண்டு போட்டு அப்படி முட்டை போடுவோம். P is equal to 0. இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று ஒட்டிருச்சு. அதாவது ஒரு சந்தன பொட்டு ஒரு குங்கும பொட்டு மாதிரி ஒன்று மேலே ஒன்று ஒட்டிருச்சு. இப்ப ப்ளூரல் நான் போலார் மாலிக்யூல்ஸ். நான் போலார் மாலிக்யூல்ஸ்னா a balloon of oxygen. ஆக்சிஜன் சிலிண்டர். அடேப்பா, கொரோனா டைம்ல அது எவ்வளவு பயங்கர டிமாண்டா இருந்துச்சு. இது ஆக்சிஜன் பலூன். ஓகே, இந்த ஆக்சிஜன் பலூன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை நீங்க எடுத்து பார்க்குறீங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்கு. ஓகே, அப்போ இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இங்க ஒன்று இருக்கு, இப்படி இருக்கு. எல்லாமே சர்க்கிள் தான். இது ஓவல் போட மாட்டோம். ஏன் ஓவல் போட மாட்டோம்? பிகாஸ் இட் இஸ் நான் போலார், இட் இஸ் 0. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் இங்க இருக்கு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல், தட்ஸ் ஆல். நெகட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் அது மேலே தான் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று இருக்கு. இதுதான் ஆக்சிஜன் பலூன். இதுல மொத்தம் எவ்வளவு சார் டைபோல் மொமெண்ட் அப்படின்னா, மொத்த டைபோல் மொமெண்ட் சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? எல்லாத்தையும் கூட்டினா 0 + 0 + 0 + 0 + 0 மாபெரும் 0. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இவர் தனியாக இருந்தாலும் படிக்க மாட்டாரு, இவர் ஒரு டீமா சேர்ந்தாலுமே படிக்க மாட்டாரு. சவகாசம் அப்படி எல்லாருமே 0. ஓகே, சரி. இப்போதாங்க நம்ம படிக்க வார்டன் ஜெயவேல் வராருங்க. இப்ப பசங்களை படிக்க வைக்கிறாருங்க. ஓகே பாப்பா. சரி, எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஐயா, இங்கே போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. எங்க போயிடுச்சு?
இங்க வராருங்க. ரைட். இப்ப என்ன பண்றது? நம்ம இவங்களை படிக்க வைக்கணும். ரைட். இப்ப இந்த வார்டன் வராரு. வார்டன் வந்த உடனே எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க வந்து பாசிட்டிவ் சார்ஜ், இங்க வந்து நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் கோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ். திஸ் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் which is going from positive to negative, positive to negative. இதுக்கு பேரு ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். உங்களுக்கே தெரியும், டார்க் வில் ஆக்ட் ஆன் த, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் போயிட்டு இருக்கிறதுனால டார்க் வில் ஆக்ட் ஆன் த டைபோல். டார்க் எவ்வளவு ஆக்ட் பண்ணும்? PE sin theta. இந்த டார்க் என்ன பண்ணும்? It will rotate the dipole and bring the dipole in alignment with the electric field. இது எல்லாத்தையும் ஒன்று இப்படி பார்த்துட்டு இருந்துச்சா, ஏய் தம்பி நேரா உட்காருப்பா, வார்டன் ஜெயவேல் வந்திருக்கேன், ஸ்ட்ரைட். ஒருத்தன் இப்படி பார்த்துட்டு, ஏய் தம்பி நேரா உட்கார்றா, வார்டன் ஜெயவேல், ரைட். அந்த மாதிரி இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்றோம். அப்ப இது எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் பண்ணும்போது என்ன ஆகும் நம்ம பார்க்கலாம். இந்த இங்க சார்ஜஸ் இருக்கு, இங்க இது போயிட்டு இருக்கு. இது வந்து ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0. இப்போ இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர் திஸ் மாலிகூல்ஸ் வில் ரொட்டேட் அண்ட் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா ஒரே லைன்ல, அப்படி அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப கூடாது, எல்லாம் நேரா உட்காரு, வாத்தியார் வந்துட்டார் அப்படின்ற மாதிரி எல்லாம் உட்காருது. அந்த சமயத்துல நெகட்டிவ் சார்ஜ் இங்க இப்படி திரும்பும் போது நெகட்டிவ் இங்க இருக்கும், பாசிட்டிவ் இங்க இருக்கும். நெகட்டிவ் இந்த பக்கம், பாசிட்டிவ், நெகட்டிவ் இந்த பக்கம், பாசிட்டிவ் அந்த பக்கம். அப்ப நெகட்டிவ் இங்க, பாசிட்டிவ் இந்த எண்டு நெகட்டிவ், இந்த எண்டு பாசிட்டிவ், அப்படி வரும். அப்ப இந்த ஓரம் ஃபுல்லா நெகட்டிவா இருக்கு, இந்த ஓரம் ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கு. அப்ப there is an induced electric field which goes from positive to negative. நடுவுல இருக்கெல்லாம் கேன்சல் ஆகுது. அப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் டு அந்த எக்ஸ்ட்ரீம் induced electric field goes. Original electric field comes this way. Induced electric field is opposite. There is induced dipole moment minus to plus. There is a dipole moment P that acts along the original electric field. சரி, இங்கேருந்து இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்ட் பண்ணும்போது இப்படி ஒன்று வருது அப்படின்னு சொன்னா, வாட் இஸ் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னீங்கன்னா, த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஒரிஜினல் மைனஸ் இன்டியூஸ்டு. இதுதான் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன் இருக்குன்னா, பெருசுல இருந்து சின்னதை கழிக்கணும். அப்ப பெருசு இந்த பக்கம் இருக்கு, அந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன். ஓகே, இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப இதுல ஒரு டெர்மினாலஜி ஒன்னு கொண்டு வரோம், அதுதான் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் என்பது என்ன? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தி அப்ளைடு ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை the final resultant electric field. எது பெருசு? இது பெருசு, இது சின்னது. அப்போ this is greater than 1. Dielectric constant is a number. ஏன்னா இதுவும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நியூட்டன் பை கூலும், இதுவும் நியூட்டன் பை கூலும், கேன்சல் ஆயிரும். யூனிட்லெஸ், டைமென்ஷன்லெஸ் குவாண்டிட்டி, more than 1. Therefore dielectric constant is more than 1.
ஓகே, இப்போ போலார் மாலிகூல்ஸ் கிளாஸ் ஆஃப் வாட்டர், அதில் இருக்கக்கூடிய டைபோல்ஸ் zigzag பொசிஷனில் இருந்துச்சு. பட் when it is placed inside an external electric field, எல்லாம் ஒரே டைரக்ஷனில் வருது. அப்போ நமக்கு ரிசல்டன்ட் டைபோல் மொமெண்ட் கிடைக்குது. ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்டை விட இப்போ இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிக்ரீசஸ். அது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் டை எலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இந்த ஆக்சிஜன் இது என்ன ஆகும்? இது ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா, இது இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு வருது. அப்போ எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ வி ஆர் பிளேசிங் திஸ் இன்சைட் அன் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷன் இஸ் திஸ். இதுதான் ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. அப்போ இது என்ன ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறதெல்லாம் ரப்பர் பேண்டு மாதிரி. அதாவது இங்கே ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் இப்படி இருந்துச்சு. இது உள்ள பாசிட்டிவ் சார்ஜ் மேலேயே நெகட்டிவ் சார்ஜ் உட்காந்து இருந்துச்சு. இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கொண்டு வந்தோம்னா, ஓகே, ஒரு எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே இதை கொண்டு வரும்போது பாசிட்டிவ் சார்ஜ் வில் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபோர்ஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும்? இந்த ஃபோர்ஸ், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ஆக்ட் பண்ணுறதுனால பாசிட்டிவ் சார்ஜ் நவுந்து இந்த பக்கம் வந்துடும். நெகட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட் டைரக்ஷனில் அது மேலே ஃபோர்ஸ் வர்றதுனால நவுந்து அந்த பக்கம் போகும். அப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னீங்கன்னா, இது எலாங்கேட் ஆச்சு. இந்த சார்ஜ் இப்போ ஃபைனலா இந்த சார்ஜ் எங்க சார் இருக்கு அப்படின்னா, இந்த பக்கம் அந்த பக்கம் போயிருச்சு. அப்போ ஆக்சிஜன் இப்போ எலாங்கேட் ஆயிட்டதுனால டைபோல் மொமெண்ட் மைனஸ் டு பிளஸ் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் நமக்கு கிடைக்குது. அப்போ இங்க டோட்டல் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் 0 அப்படின்னு சொன்னோம். ஆனால் இப்போ எல்லாமே எலாங்கேட் ஆயிரும். எல்லாமே எலாங்கேட் ஆகி பழைய ஷேப்புக்கே இதுவும் வந்துடும். இப்படி எல்லாமே எலாங்கேட் ஆகும். அப்போ ரவுண்டாக இருந்ததெல்லாம் ஓவல் ஷேப்புக்கு வந்துடுது. இது ப்ளஸ் மைனஸ். இது ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0. ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்டு E0. இந்த ப்ளஸ் பக்கம் மைனஸ் அந்த பக்கம் போகும், ப்ளஸ் இந்த பக்கம் வரும். மைனஸ் அங்கே போகும், ப்ளஸ் இங்கே வரும். அப்போ இன்டியூஸ்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் கோ இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ வாட் இஸ் த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா, இந்த பக்கம் வர்றது E0, பெருசுலேருந்து சின்னதை கழிக்கணும் EI. அதே கான்செப்ட் அப்படியே வரும். இதுதான் ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா என்ன? டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட்னா ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டிவைடட் பை த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் விச் வில் பி கிரேட்டர் தேன் 1. ஓகே, எழுதிக்கங்க. சரி, டைபோல் மொமெண்ட் எவ்வளவு கிடைக்கும்? டைபோல் மொமெண்ட் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த E0 பொறுத்து தகுந்த மாதிரி கிடைக்கும். அதாவது ரப்பர் பேண்ட் இருக்கு, மெதுவாக இழுத்தா கொஞ்சம் எலாங்கேட் ஆகும், வேகமாக இழுத்தா அதிகமாக எலாங்கேட் ஆகும். அப்போ அந்த ஃபோர்ஸை யார் கொடுக்கறது? எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ அந்த ஒரிஜினல் அப்ளைடு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக டைபோல் மொமெண்ட் கிடைக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலைன்னா 0 தான் கிடைக்கும்.
ஓகே, இந்த கான்செப்ட் பேசியாச்சு. புக்கில் வந்து இதெல்லாம் நல்லா தரவா தியரிலாம் படித்து பாருங்க. இன்னைக்கு நைட்டு ஃபிசிக்ஸ் ஸ்டடி, நோ, நாளைக்கு நைட்டு தான் ஃபிசிக்ஸ் ஸ்டடி. ஸோ நாளைக்கு நைட் ஸ்டடியில் இந்த தியரி நல்லா படிக்கலாம். ப்ளஸ் ப்ராப்ளம்ஸ் நிறையா போட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, கவனிங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ், கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல், அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், அப்புறம் டைஎலக்ட்ரிக் போலரைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் பிளேசிங் effect of dielectric in a capacitor. ஓகே, என்ன பண்ண போறோம்? ஒரு parallel plate capacitor எடுப்போம். ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் என்ன இருக்கும்? காத்து தான் இருக்கும், ஏர். இந்த பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ். இப்போ என்ன பண்ண போறோம்? ஒரு டைஎலக்ட்ரிக் ஸ்லாப், ஒரு கண்ணாடி, a piece of glass, அந்த மாதிரி இங்க வச்சிட்டோம். ரைட்டா? ஒரு டைஎலக்ட்ரிக்கை கொண்டாந்து இங்க வச்சிட்டோம். எவ்வளவு திக்னஸ்? இது வந்து T. இப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, கெப்பாசிட்டன்ஸ்னா C is equal to Q by V, right? Q அப்படிங்கிற சார்ஜ் டென்சிட்டி சிக்மாங்கிறது என்ன? Q by A. therefore Qங்கிறது எப்படி சொல்லலாம்? சிக்மா A. this is equation 1. பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு யூனிட் என்னன்னா வோல்ட் பை மீட்டர், ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப பொட்டன்ஷியல் அப்படின்னா ஃபார்முலா என்ன சொல்லணும்? ED. இங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் D இருக்கு அப்படின்னா நம்ம EDன்னு சொல்லுவோம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு கண்ணாடி ஒன்று இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டு E இங்க கம்மியா இருக்கும். இந்த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அது கம்மியா இருக்கும். நம்ம பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப டயலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை த ரிசல்டன்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். that implies the resultant electric field will be the original electric field divided by dielectric constant. Okay, புரியுதா? அப்போ electric field inside this dielectric will be E naught divided by K. அந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் V அப்படிங்கிறது the amount of work required to be done for moving unit positive charge opposite to the direction of electrostatic force. electrostatic forceங்கிறது பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவா நோக்கி வந்துட்டு இருக்கு. நான் இங்கேருந்து 1 கூலும் அங்க கொண்டு போனோம். போற வழியில கொஞ்சம் தரையில ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது, நடுவில் ரிவர் நீச்சல் அடிக்க வேண்டியது இருக்கு, அப்புறம் ஓட வேண்டியது இருக்கு. இதுதான் இந்த 1 கூலும் செய்ய வேண்டிய வேலை. அப்ப 1 கூலும் இங்கேருந்து கிளம்பி ஓடுறான், ஓடிக்கிட்டே இருக்கிறான், தண்ணிக்குள்ள நீச்சல் அடிக்கிறான், நீச்சல் அடிச்சு மறுபடியும் ஓடுறான். அப்ப இந்த பொட்டன்ஷியலை நான் எப்படி எழுதணும் அப்படின்னா, தி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் ஏர் இன்டு திக்னஸ் ஆஃப் ஏர். ஏர் எவ்வளவு இருக்குன்னா D மைனஸ் T பிளஸ் தரையில ஓட வேண்டிய தூரம் எவ்வளவுனா 10 மீட்டர் இங்க வரைக்கும், இது 2 மீட்டர் அந்த ரிவர். அப்படின்னா தரையில ஓடுறது எவ்வளவுனா 10 மைனஸ் 2 8 மீட்டர்ஸ் தான் தரையில ஓடுறான், தண்ணிக்குள்ள 2 மீட்டர் ஓடுறான். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டைஎலக்ட்ரிக், வாட் இஸ் த திக்னஸ் ஆஃப் த டைஎலக்ட்ரிக்? இஸ் T. இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between the two plates when a dielectric slab is introduced. எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது பாசிட்டிவ் நெகட்டிவ் நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் சிக்மா பை எப்சிலான் நாட், காஸ் லா, யூ நோ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் டைஎலக்ட்ரிக் அப்படின்னா சிக்மா பை எப்சிலான் நாட் த டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K அல்லது ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி. டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் K அப்படின்னாலும் ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி அப்படின்னாலும் ஒண்ணுதான்.
இதுக்கு சிம்பல் எப்சிலான் ஆர், இதுக்கு சிம்பல் கே. ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ இதை ஈக்குவேஷன் 2ன்னு போட்டுக்கலாம். இது ஈக்குவேஷன் 1. Now we are going to this capacitance கண்டுபிடிக்க போறோம். Capacitance is Q by V. ஓகே, இது வரைக்கும் எழுதிக்கிட்டோமா? ஓகே, இப்போ நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போது கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by V. Qக்கு பதிலாக என்ன போடுறோம்? சிக்மா A. Vக்கு என்ன போடுறோம்? சிக்மா பை எப்சிலான் நாட் D மைனஸ் T. இது ஏர் மீடியம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், ஏர் மீடியம் திக்னஸ். இது டயஎலக்ட்ரிக் மீடியம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், டயஎலக்ட்ரிக் மீடியம் திக்னஸ். ஓகே, கரெக்டா இருக்கா? சிக்மா பை எப்சிலான் நாட் D மைனஸ் T. சிக்மா பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்டு D. அதான் T, அதான் எழுதியிருக்கேன். இதில் அந்த சிக்மாலாம் கேன்சல் பண்ணிடுவோம். மேலே இருக்கு, கீழே இருக்கு. எப்சிலான் நாட் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு, மேலே கொண்டு போயிடுவோம். அப்போ எப்சிலான் நாட் A பை D மைனஸ் T plus T by epsilon R. This is a formula for the capacitance. ஒரு C dash அப்படி வேணா பேர் வச்சுக்கலாம். இப்போ ஒரு parallel plate capacitor இருக்கு, நடுவில் distance D இருக்கு, இங்க ஏர் மட்டும் இருக்கு. அப்ப அந்த capacitance எவ்வளவு? epsilon naught A by D. ஒரு parallel plate capacitor நடுவில் கொண்டாந்து நம்ம ஒரு dielectric slab நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி பண்ணினால் அப்ப கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகும்? எப்சிலான் நாட் A by D minus T plus T by epsilon R எழுதிக்கலாம். இந்த ஸ்லாப் இல்லை அப்படின்னா Tக்கு 0 போடணும். Tக்கு 0 போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா இது கிடைச்சிரும். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலால எப்சிலான் நாட் A by D minus T plus T by epsilon R இந்த ஃபார்முலால நோ டைஎலக்ட்ரிக் அப்படின்னா நீங்க Tக்கு 0 போட்டுறீங்க. அப்ப C dash is equal to epsilon naught A by D வருது, which is called the C. இப்போ ஃபுல் டைஎலக்ட்ரிக் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஃபுல் டயல்ட்ரிக் அந்த ரெண்டு பிளேட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய திக்னஸ் ஃபுல்லாவே டயல்ட்ரிக் தான் இருக்கு. அப்ப புட் D is equal to D. டயல்ட்ரிக் இல்லை அப்படின்னா T is equal to 0. ஃபுல்லாவே டயல்ட்ரிக் தான் இருக்கு. அப்ப T is equal to D. ஓகே, கமான். C dash is equal to epsilon naught A by D minus D plus D by epsilon R. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். epsilon R மேல போயிரும். epsilon R epsilon naught A by D அப்படின்னு வரும். இதுதான் ஆக்சுவல் கெப்பாசிட்டன்ஸ். therefore நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா C dash equal to epsilon R into C.
we can also say C dash is dielectric constant into C. அப்போ வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் டயஎலக்ட்ரிக் அப்படின்னா, டயஎலக்ட்ரிக்கை கொண்டு வந்து வச்சால் கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். பிகாஸ் கே இஸ் கிரேட்டர் தேன் 1, கே ஈக்குவல் டு 6 ஃபார் மைக்கா. கே இஸ் அ நம்பர் கிரேட்டர் தேன் 1. அப்போ சி டேஷ் இஸ் கிரேட்டர் தேன் சி. அப்போ ஒரு parallel பிளேட் கெப்பாசிட்டர்ல டயஎலக்ட்ரிக்கை வச்சால் கெப்பாசிட்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒரு ப்ராப்ளம். இப்போ ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு, அதில் கொண்டு வந்து ஒரு மைக்கா ஸ்லாப் நம்ம வைக்கிறோம். அந்த மைக்கா ஸ்லாபுடைய திக்னஸ் எவ்வளவு அப்படின்னா D/2. மைக்காக்கு எப்சிலான் ஆர் 6. Find the new capacitance. If the capacitance of this capacitor, that is epsilon naught A by D, is actually 7 microfarad, can you find the new capacitance? ஒரு கெப்பாசிட்டருக்கு அதுக்கு கெப்பாசிட்டன்ஸ் 7 மைக்ரோஃபாரட், அதில் பாதி திக்னஸுக்கு, அது நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளி D, அதில் பாதியில் மைக்கா வச்சிருக்கோம். அப்போ கெப்பாசிட்டன்ஸ் என்னவாகும்? Can you find out and tell me? யாராவது போட்டு முடிச்சிட்டீங்களா? ரைட். எப்படி போடணும்? C dash is equal to epsilon naught A by D minus T plus T by epsilon R is the formula. epsilon naught A கேபிட்டல், அதாவது D மைனஸ் திக்னஸ் வந்து D/2, இந்த திக்னஸ் வந்து D/2, எப்சிலான் R வந்து 6, 6 2 12, multiply by 12, numerator and denominator also by 12. am I right? மேல 12ஆல பெருக்கிட்டேன், கீழே எல்லா டேர்மையும் 12ஆல பெருக்கிறேன். 12D minus 6D plus D. அப்போ இது வந்து 12, 6 plus 1 7, 12 epsilon naught A by 7D. ஸோ நமக்கு இந்த epsilon naught A by Dங்கிறது 7. This is 7. அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் இங்கே எழுதலாமா? 12 by 7 into 7, which is equal to 12 microfarad. ஓகே, அவ்வளோதான் அந்த கிளாஸ். இன்னும் ஒரு கிளாஸில் நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் தியரி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் நம்ம போடலாம். ஓகே.